ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பட்டாணி மற்றும் சோயா சங்க் இந்த ரெண்டு பொருட்களை வச்சு சுவையான உணவை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய அளவு தக்காளி மற்றும் 2 பெரிய அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் 1.5 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பட்டாணி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது சோயா சங்க். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடல் பாசி. அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் குக்கர் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த பிரியாணி மசாலா பொருட்களை போட்டுக்கணும். அது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்ம செய்கிற பொருளோடைய சுவை அதிகமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள் மற்றும் பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சோயா சங்க், அதுக்கப்புறம் பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும், அதாவது கிளறி விட்டுடணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம 1.5 கப் பாஸ்மதி அரிசி சேர்க்க போகிறோம்ல, அதனால் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை போடணும். இப்போ போட்டாச்சு அரிசி. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வேக விடணும். 10 நிமிஷம் கழித்து இந்த பதத்தில் இருக்கும். இப்போது இதை திருப்பியும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேக விடணும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி அடங்குற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடியே வைக்கிறேன். இப்போது ஆவிலாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இதை நல்லா சுட சுட கம கமன்னு வாசனை வருது. இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், சாப்பாடு உதிரி உதிரியாக குழையாமல் குக்கரில் பல வந்துருச்சு. இப்பொழுது சுவையான பட்டாணி மற்றும் சோயா சங்க் பிரியாணி ரெடி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும் மறக்காமல் குட் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.